ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் கிடையாது. நோ மேக்கப், நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், எதுவுமே கிடையாது. ஹெச்டி மேக்கப்பும் கிடையாது. அதாவது சாதாரண மேக்கப்பும் கிடையாது. வெறும் ஒரு க்ரீம். நான் வந்து ஒரு க்ரீம் வந்து நான் டைட்டிலில் போடுறேன். அந்த டைட்டிலில் போடும் போது அந்த நேம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு க்ரீம் மட்டும்தான் போட்டேன். அது வந்து இது நைட்டு க்ரீம், அதாவது நைட்டு தான் போடணும். இது வந்து நைட்டில் தான் நானும் போட்டேன். நைட்டு இதை போட்டுட்டு நான் உங்களுக்காக க்ரீம் மட்டும் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு, சரி சும்மா ஃபேஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு நல்லா மசாஜ் பண்ணணும். அந்த க்ரீமை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். கழுத்து, ஃபேஸு, கை எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், அந்த ஃபேஸே மாறிடுச்சு. எனக்கே அப்போ ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப மேஜிக்காக இருந்தது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேஸே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இந்த க்ரீம் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு யாரோ சொல்லியோ இந்த மாதிரி சொல்லு அப்படி யாரும் சொல்லலை. இது நானே எடுத்த முடிவு. எனக்கு பிடிச்ச க்ரீமு. நான் ஊருக்கு போயிருக்கும் போது, எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்கும் போது நான் வந்து இந்த க்ரீம் வாங்கினேன். நான் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது இந்த க்ரீம் நான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அவங்களே சொன்னாங்க, அந்த ஷாப்பில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, இந்த க்ரீம் தான்மா இப்போ வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்குது. எல்லா கேர்ள்ஸு, காலேஜ் பொண்ணுங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இது தான் வாங்கிட்டு போகிறாங்க. மார்னிங் க்ரீமும் இருக்குது, நைட் க்ரீமும் இருக்குது. ஆனால் ரொம்ப பேர் நைட்டு க்ரீம் தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே வந்து வாங்கிட்டேன். இந்த க்ரீமோட ப்ரைஸும் உங்களுக்கு போனேன். நான் சின்ன டப்பா தான் வாங்கினேன். இவ்வளோண்டு டப்பா தான். உங்களுக்கே தெரியும், அந்த ஃபேஸில் வந்து நான் பக்கத்தில் காமிச்சிருப்பேன். இவ்வளோண்டு டப்பா தான். இத்தினோண்டு அந்த சின்ன குங்குமம் டப்பாலாம் இருக்கும்ல, இத்தினோண்டா சின்ன ஸ்மாலாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும்னா அது குட்டியாக தாங்க இருந்தது. அது ஒன்று ஏன்னா நான் பெருசு வாங்கி 600 700ன்னு காசு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு குட்டியாக அது வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் விலை ஜாஸ்தியாக வாங்கிக்கலாம், கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து நான் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன், ஐப்ரோ அப்பயே போட்டேன், அப்புறம் சின்ன ஐலைனர் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நைட்டு க்ரீம் எடுத்துகிட்டு மறுநாள் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபேஸு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா